ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீதா. எங்கே வேலையாக இருக்கீங்களா? பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னோடனே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அது என்ன கேள்வி, நிச்சயமாக இருக்கே. இப்போ கூட வந்து பார்த்தியா, மகாக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே வந்து சீதா சொல்கிறாங்க, எனக்கு வந்து முத்தாரம்மன் வந்து ரொம்ப உயிர், அவங்களுக்காக வந்து நான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒன்று. சரி, அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், அந்த சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி விஷயம் மகாவை வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, நீ இதெல்லாம் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு வந்து தண்டனை கிடைக்கணுமோ அவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக வாங்கி கொடுப்பேன், அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து அப்படி பார்க்குற மாதிரி தெரியலையே, நீங்கள் வந்து என்னையே தானே வந்து குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்ன பண்ணுறது, உன் ஹஸ்பண்ட் வந்து பேப்பரில் என்ன எழுதி வச்சுருக்காரோ அதுபடி தான் நான் போக முடியும், அப்படி பார்த்தா அதுபடி நீ தானே தண்டிக்கப்பட வேண்டியவ அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா இதே தான் விஷயம், நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, இங்கே பாரு, நீ வீணாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டால் தான் என்ன, நீங்களும் சரி அவரும் சரி காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு, எப்போவுமே ஒரு தப்பு பண்ணால் அது எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு ஒத்த காலில் இருக்கவங்ககிட்ட பேசி வேஸ்ட்டு. எனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், என் குழந்தைய வந்து நல்லபடியாக நான் வளர்த்து காட்டுவேன், நல்ல எந்த தப்பும் பண்ணாதவளோட குழந்தை அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறேன், இல்லைன்னா என் பேர் சீத்தா கிடையாது அப்படின்னு சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்தோடனே ராஜசேகர்லேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, பேசுனியா என்ன சொன்னாங்கன்னா, நீ இவன் வந்து உட்காந்துருக்கிறது மகா மாதிரியே தான், என்ன மகா வந்து கோவப்பட்டு கத்தி சொல்லுவாங்க, இவன் வந்து கத்தாமல் சைலண்ட்டாக சாஃப்டாக நீ வெளியில் போறியா எனக்கு வேலை இருக்குன்னு நக்கலாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், தவிர அவளோட தங்கச்சி அப்படி தானே இருப்பா அப்படின்னு சொல்லி கடுப்பாக்குறாங்க. நீ சாஃப்டாக பேசி பார்த்துருக்கலாம்ல, அங்கே போய் கோவப்பட்டியா அப்படின்னு சீதாவோட அம்மா உமா சொன்னோன்னே, ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து சொல்லுங்கள் ராஜசேகர், அப்பா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இவங்கெல்லாம், உனக்கு புரியும் இல்லை, என்னை இது மாதிரி அவங்ககிட்டலாம் போய் கேட்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபமாக வந்து போயிடுறாங்க. கரெக்டாக வந்து அர்ச்சனா வந்து கல்பனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி நான்சின்னு ஒரு தங்கச்சி இருப்பாள் அவள் வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அவள் இதுக்கு இங்கே வந்திருக்கா, அவளும் போயிட்டாளா அப்படின்னோடனே, நீ அதையே சொல்லாத, அவள் வந்து கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா குற்றவாளியை அப்படின்னு சொன்னோன்னா, மகாவை இந்த மாதிரி அனுப்புனது நம்ம தானே கண்டுபிடிச்சிருவாங்களா, அவள் ஏன் கண்டுபிடிக்க போகிறா, அவள் சீதாவை தானே நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் குட்டையை குழப்புற, நீ பேசாமல் இருன்னோப்போ கரெக்டாக நான்சி வந்துடுறாங்க. நான்சியை பார்த்தோன்னா நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் நான்சி வந்து நிற்கிறது, அந்த நடவடிக்கை அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, அவங்க வந்து நான்சியோட வந்து சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு இவங்க வந்து மகா தான் திரும்பி வந்திருக்காங்கன்னு அவங்களோட வே ஆஃப் நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அதுலேயே தெரிஞ்சிருது, நமக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வேணால் எபிசோடில் பாருங்களேன். கரெக்டாக வந்து பேச தெரியாமல் வந்து எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, அர்ச்சனா வந்து வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க யார்கிட்ட அப்படின்னோடனே உளர ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் தடுமாறுறாங்க. சரி நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராத்திரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து நான்சி வந்து உட்காந்துருக்கப்ப வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப வந்து புட்டு சீத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து கொடுத்தோன்னா அதெல்லாம் வேண்டாம், வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க, இது சாப்பிடுங்க நல்லா இருக்கணும், எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து நான்வெஜ் வேணும் அப்படின்னோன்னு, இன்றைக்கி வந்து நான்வெஜ் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆம்லேட் கேட்டோன்னே, இல்லை சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, அதுக்காக நான் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி நானே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கா அப்படின்னு சீதா ரெடி பண்ணி வந்து கேட்டோன்னே, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காகலாம் உன்னை மகாவை வந்து பண்ணதுக்காக உன்னை சும்மா விட மாட்டேன், நானும் அதுக்காகலாம் ஒன்றும் கொடுக்கல, நான் வீட்டுக்கு வந்தவங்கள விசாரிக்கிறதுக்காக கொடுத்தேன், ஏன் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னோன்னு, சேச்சே எனக்கு எப்போவுமே இது வரைக்கும் நான் வாழ்நாளில் கோவப்பட்டதே இல்லை, அப்போ நிச்சயமாக கோவப்படுவீங்க அப்படின்னோன்னே, நான் ஏன் கோவப்பட போகிறேன், ஏன்னா நான் உங்களை வந்து ஜெயிக்க போகிறேன்ல அதனால தான் அப்படின்னு பேசினோன்னா, லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் மாறுது. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே நான்சி, அது உன்னால் முடிஞ்சிச்சுன்னா நீ தாராளமாக செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இனிமேல் சாப்பாடு நல்லா இருந்துச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஆள் அவள் வந்து லண்டனில் படித்தவ, அவளை வந்து நீ வந்து ஜெயிச்சிருவியா, ஆமாம் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறேன், ஏன்னா என் நம்பிக்கை இது நேர்மை என் பக்கம் இருக்குல்ல, எனக்கு அந்த துணையாக முத்தாரமாக இருக்கா, அதனால் எதுவாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு ராம் வழக்கம் போல் ஒரு 2 வார்த்தையை பேசிவிட்டு
அங்கேருந்து வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் வந்து சீதா வந்து லைட்டாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ராம் வந்து பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் கூட ஒரு செகண்ட் நினச்சேன், ராம் வந்து பரவாயில்ல சீதாவை புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை மகாவுக்கும் உனக்கும் உள்ள பிரச்சனையை வந்து நான் சரி பண்ணியிருக்கணும் சித்தி கூட, நான் வந்து அது வரைக்கும் ரொம்ப தூரம் விட்டது தான் தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, அழாத சீதா அப்படின்னோடனே, நான் அழணுன்ட்டு அளவில் அதுவாக அழுக வருது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. கரெக்டாக வந்து ராம் வந்து இந்த மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா மறுபடியும் முருங்கமரம் ஏறின மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க, நீ வந்து அவசரப்பட்டுட்ட, இல்லைன்னா வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா நிறுத்துங்க, எனக்கு அந்த முத்தாரம்மன் துணை இருக்கா, நான் அவங்கள வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி ஜெயிக்க தான் வாய்ப்பு இல்லையே, முத்தாரம்மன் வந்து நல்லவங்க பக்கம் தானே நிற்பாங்க, உன் பக்கம் நிற்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அவர் செம கோவத்தில் வந்து தலானி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ கூட வந்து நீங்கள் திருந்த மாட்டீங்கல்ல, யார் என்ன எது சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்க தெரியல, இல்லை நான் இங்கேயே படுத்து தூங்குறேன், என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.